வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம இன்றைக்கி முக்கியமான கிளாஸஸ் என்ன பார்க்க போகிறோம்னா லெக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் உங்களுடைய லெக், அதாவது கால் பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸை உங்களோட முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாஸ்டர் எனக்கு காலில் எந்த ஒரு இஷ்யூ கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, முட்டியில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நடக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இங்கே இருக்கிறது கால் சேர்க்காது அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதம் இருக்கும். ஆனால் அதுக்கு வீடியோ போட முடியல. ஓகேவா? இப்போ டைம் இருக்குது, நான் கண்டிப்பாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான குட்டி குட்டி எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கூட ஒரு முறை இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப நாளில் ஒரு 10 கவுண்ட் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. நான் ரொம்ப கம்மியான கவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு போகிறேன், வெளியில் இருந்தால் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முறை இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரென்த், லெக் ஸ்ட்ரென்த் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்பர் பாடி எப்படி வச்சாலும் லெக் ஸ்ட்ரென்த் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்க்குறது தான் இந்த எக்ஸசைஸ். வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜஸ்ட் 10 எக்ஸசைஸ் தான். ஒன்று நீங்கள் 10 கவுண்ட் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 3 கவுண்ட் 4 கவுண்ட் மாதிரி பண்ணுறேன். வீடியோ எந்த போகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று என்ன பண்ணுறீங்க, 10 எக்ஸசைஸ் தான் பண்ணுறீங்க. இந்த இப்போ நார்மலாக என்ன பண்ணுறோம், இப்போ கால் வரணும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு அடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த பொசிஷன் வச்சு லைட்டாக காலை வீசி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நேராக இருக்கிறீங்க. இந்த பாருங்கள் இவ்வளோ. ஓகேவா? உட்காருவீங்க, எழுந்திருக்கீங்க. இந்த உட்காரும்போது இந்த ஆங்கில பாருங்கள், உங்களுக்கு முட்டி வந்து இந்த பாருங்கள் இப்படி முன்னாடி போகக்கூடாது. ஓகேவா? பேரலாக இருக்கும். அந்த பாருங்கள் படி இது மாதிரி பேரலாக இருக்கும். ஓகேவா? முட்டி ஒன்று இப்படி முன்னாடி போகக்கூடாது. ஓகே, இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10. ஓகேவா? இதில் உங்களுக்கு எந்த விஷயம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணி ஸ்மூ டைப் இந்த பாருங்கள், இந்த மாதிரி காலம் அகலம் வச்சுங்க. மேக்ஸிமம் வளர்ந்தீங்க. முட்டி வந்து இந்த மாதிரி இப்போ முன்னாடி போகாமல் நல்லா அகலம் பண்ணிங்க. இந்த மாதிரி இது போகும். நல்லா ஃப்ரீயாக உட்காருங்க. ஓகே, கை நீட்டிங்க, ஃபுல்லாக அப் பண்ணுறீங்க, ஃபுல்லாக நீட்டி பண்ணுறீங்க. ஓகே, இது போல் இந்த பாருங்கள். இப்போ 2 3 ஃப்ரீயாக இது போல் உங்களால் 10 கவுண்ட் பண்ண முடியும். பாருங்கள், சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். இப்போ இதெல்லாம் நார்மலாக முட்டி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, லெக் ஸ்ட்ரென்த்தாக செக் பண்ணிக்கிறதுனா பேசிக்கான எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் எங்களுடைய சிஆர்பி மிலிட்ரி செலெக்ஷன் கேட், போலீஸ் செலெக்ஷன் இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. எங்களுக்கு எடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நிற்கிறோம். லஞ்சஸ் தான். இங்கே ஃப்ரெண்டு ஒரு எடுத்து கேட்குறீங்க, தூக்கி வச்சுட்டு பாருங்கள் உட்காருங்க. இந்த பொசிஷன் வந்து கொடுக்கணும். இந்த முட்டி வந்து இந்த பாருங்கள் இந்த பொசிஷன் எடுத்துருக்கீங்க. ஓகே, இது போல் என்ன பண்ணுறீங்க, முட்டி போய் பொசிஷன் பார்த்துங்க. நேராக இருக்கீங்க. 1 2 அது போல். அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கு வச்சுருங்க. இந்த முட்டி ரொம்ப முன்னாடி போகாமல் மேக்ஸிமம் இந்த பொசிஷன் வச்சுட்டு இந்த பாருங்கள் 1 இது நேராக பாருங்கள். இங்கே இருக்குது இந்த முட்டி வச்சுட்டீங்க. 1 2 3 4 இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 கவுண்டு 2 லெக்லையுமே செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம 3 கிளாஸ் பார்த்தோமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி பால் ஒட்டி வச்சுங்க. ஓகேவா? ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷனில் என்ன பண்ணுறீங்க, கை நேராக வச்சுங்க. உங்களோட முடியலையா, ஏதாவது நீங்கள் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஒட்டி வைங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு பொசிஷன் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உட்காருங்க. என்ன பண்ணுங்க, இப்படி ஃபுல்லாக உட்காந்துருங்க. அடுத்து எழுந்திரிச்சு பாருங்கள், ஃபுல்லாக உட்காருங்க. இது ஓகேவா? இது போல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சின்ன சின்னதான் பட் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். 10 கவுண்ட் பண்ண போகும். ஓகேவா? இப்போ தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் பார்க்குறோம். இந்த பாருங்கள், என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 4 அசைவம் ஒவ்வொரு லெவலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு காலத்தில் 4 அசைவம் டெஸ்ட் பண்ணுங்க. அது எப்படின்னா இந்த பாருங்கள், முடிச்சிங்களா, உட்காருங்க, எந்திரிச்சு டேன் பண்ணி உட்காருங்க. உட்காருங்க, டேன் பண்ணி உட்காருங்க, டேன் பண்ணி உட்காருங்க. அதே போல் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம வந்து உட்காந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் டேன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உட்காந்துங்க. இந்த மாதிரி நிற்கிறீங்க, உட்காருங்க, எந்திரிச்சு டேன் பண்ணுறீங்க, உட்காருங்க. ரைட்டில் ரைட் போங்க, இருக்கீங்க, உட்காருங்க, இருக்கிறீங்க, உட்காருங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்ட் உள்ளுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்தால் கூட இதில் காட்டி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இருக்கிறீங்க, உட்காருங்க, எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க, இந்த லைஃப் கேட்குறீங்க. இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஓகே, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு விஷயம் என்ன புரியும். ஓகேங்களா? இது போல் என்ன பண்ணுறீங்க, ஜம்பிங் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இது ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா ஜம்பிங் பண்ணி உட்காந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்கள் ஸ்ட்ரென்த்னிங் தான் நீங்கள் செக் பண்ணிக்கிற எக்ஸசைஸ் தான். இப்போ என்ன பண்ணுற பாருங்க, இங்கே வந்துட்டு இப்படி வச்சுங்களா, இங்கே லெஃப்ட்லேயே ரைட்டை கொண்டு போய் கிராஸ் வைக்கிறீங்க. ஃபுல்லாக உட்காருங்க. ஓகே, இது போல் இந்த சைக்கிள் ரோடு போகும் ப்ளூ ட்ரெஸ்ஸில் அடுத்து எப்படி இருக்கீங்க. அடுத்து இந்த பண்ணி பாருங்கள், நல்லா ஃபுல்லாக பண்ணுறாங்க. இந்த முக்கிய வந்து கிராஸ் ஆகி நீங்கள் டச் ஆக இந்த மாதிரி. ஓகேங்களா? இது போல் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் பேலன்ஸ் தான் நீங்கள் எந்திரிக்கணும். ஓகேவா? இது ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். ஓகே, இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பாருங்கள், என்ன பண்ணுறோம், டக்குவா பண்ணி பாருங்கள். இந்த பண்ணுங்கள், நல்லா உட்காந்து பண்ணிட்டு 4 5 இது போல் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் தான். முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இப்போ மட்டும் என்ன பண்ணோம், நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு பிடிச்சிக்கலாம். இதை பிடிச்சிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பிடிச்சிட்டு காலை இந்த பாருங்கள் 2 போடலாம். 2 பாருங்க கொண்டு போகணும். முழுக்க இந்த பாருங்கள் மேக்ஸிமம் 2 போய் கொண்டு போகும். ஓகே, பேலன்ஸ் பண்ணிங்க. 2 கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, அப் பண்ணுறீங்க.
இது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. 1 2 3 எப்படி நம்ம புரியுங்களா? இது டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது போல் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம சின்ன ஒரு லெக் ஜம்ப் பண்ணுறோம். ஓகேங்களா? லெக் ஜம்ப் பாருங்க. அடுத்து லெக் வாக் பண்ணோம். அடுத்து நம்ம லெக் வாக் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டோம். பட் லெக் ஜம்ப் வந்து என்ன பண்ணுறோம், டோ மோட்டிவ்ஸ் பண்ணி பார்ப்போம். டோ மோட்டிவ்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இந்த பொசிஷன் பார்த்துங்க. இந்த பக்கம் இப்படி பண்ணும்போது டோ மோட்டிவ்ஸ் பண்ணி தருவோம். இப்படி போட்டு லோடு முழுக்க பார்த்தீங்கன்னா அடெக்டர் மசில்ஸ் தான் லோடு அதிகமாக போகும். நீங்கள் அதாவது இப்படி பண்ணுறது சைடில் எந்த சைடில் போகும், இப்படி பண்ணும்போது இப்படி பண்ணும்போது இந்த சைடு இந்த ஓகேங்களா? ஓகே, இது போல் குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபைனல் எக்ஸசைஸ் வந்து பாருங்கள். இது உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங், அதாவது இந்த பேக் லைஸ் வந்து சரியாக உங்களுக்கு இருக்குதா, அதாவது ஸ்ட்ரென்த்ரியாகவும் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த விஷயம் பண்ணுறாங்க. நிற்கிறீங்க. ஓகேங்களா? மாதிரி உட்காந்தீங்க, கீழே நின்று இப்போ சப்போர்ட் பண்ணிங்க வச்சுட்டு இதை அப் பண்ணுறீங்க. ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க. ஃபுல்லாக இது ஸ்ட்ரைட் ஆகணும் பாருங்கள். இந்த பொசிஷன் பாருங்கள். ஃபுல் சைட் வச்சுன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து பொசிஷன் வச்சுருங்க. ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக வந்து லாக் பண்ணணும். ஹேம்ஸ்ட்ரிங் லோட் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சால் நீங்கள் வந்து கை வச்சு லோட் பண்ணலாம். ஓகே, இல்லை முடியலன்னா ஒரு நாள் போக முடியுமா பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல. இது கூட ஏதோ ஒரு பெஞ்சை டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணணும், இது போல. ஓகே, பாருங்கள். இது போல பண்ணலாம். என்ன பண்ணுங்க, இது வந்து முடிவு லாக் பண்ணணும். ஓகே, இது போல் என்ன பண்ணிக்கிறீங்க, பயிற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளடைவில் உங்களுடைய முட்டி வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காமல், அதாவது லெக்காக இருக்கட்டும், உங்களுக்கு காப் மசில்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பரான ஸ்ட்ரென்த்னிங் பிக்கப் பண்ணணும். நான் உண்மையாக ஆச்சு கரெக்டாக ஏப்ரல் மாதம் போன 2000 ஏப்ரல் தான் லிகமெண்ட் சர்ஜரி பண்ண முட்டிக்கு. ஓகேவா? அப்போ நான் வீடியோ போட்டேன். என்னோட கண்டிப்பாக முட்டியை சரிப்படுத்தி ஸ்ட்ரென்த்னிங் கொண்டு வந்து சொல்லிட்டு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக நம்பிக்கையோட நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இன்னமும் என்னோட லெக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு 10-20% இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பல ஸ்ட்ரென்த்னிங் இல்லை தெரியுது. பட் என்னால் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிக்க முடியும். நான் ரெகுலராக பண்ணி காட்ட முடியலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக வீடியோ போகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.